கூப்பிட்டா அதெல்லாம் விட முடியாது. 17வது வசனம் படிங்க. 5:17 கொஞ்சம் வேக வேகமா படிங்க. நீங்க என்னவா இருக்கீங்க? ஆராதிக்கிறவனை பார்த்தா பார்வனுக்கு என்னன்னு தோணும்? ஆராதிக்கிறவர்கள் சோம்பல் உள்ளவர். சிலருக்கெல்லாம் இந்த ஊழியக்காரங்களுக்கு என்ன, அவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே சுத்திட்டு தெரியுறாங்க. அவங்களுக்கு என்ன? வந்து பாருங்க, பெண்டு நிமிர்றது தெரியும். 1 மணி நேரம் கிடைக்காதா கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு தவிக்கிற தவிப்பு அப்ப புரியும். நிறைய பேருக்கு ஊழியக்காரர்களை பார்த்தா அப்படி ஒரு எண்ணம். பார்வனுக்கு என்னன்னா, நீங்களாம் சோம்பல் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அதனாலதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நீங்க போய் ஆராதிக்கணும், பாட்டு பாடணும், கைத்தட்டணும், அந்நிய பாஷை பேசணும்னு கேட்கறீங்க. ஆனா பார்வனுக்கு தெரியாது, இவர்களை அழைத்த ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை ஆராதிக்கத்தான் இவங்க போறாங்கன்றது தெரியாது. அல்லேலூயா, சோத்திரம். இவன் விடலைனா விட பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். 8வது அதிகாரம் 1வது வசனம் கொஞ்சம் சொல்ல சொல்ல டக்கு டக்குன்னு வாசிங்கன்னு. எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அவன் விட மாட்டேங்கிறான். அடுத்து 9:13 வாசிங்க. அவன் என்ன சொன்னான்? விட மாட்டேன். 10:3 வாசிங்க. யோ, எத்தனை வரைக்கும் இப்படியே அகங்காரம் பிடிச்சு திரிவா? விடுவியா மாட்டியா? போக விடு. அடுத்து தோத்திரம் 10ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிங்க. எட்டு டு 11. பத்தாம் அதிகாரம் 8லிருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அங்க பார்வோன்ட்ட போய் சொன்ன உடனே பார்வோன் கேட்கிறான், சரிப்பா நான் விடுறேன். யாரெல்லாம் போறீங்க? விடுறது தான் வேலை. யார் போனா உனக்கு என்ன கேள்வி வரங்களா? யாரெல்லாம் போறிய? உடனே இவங்க, நாங்க யாரெல்லாம் போறோம் தெரியுமா? நாங்க எங்க புருஷர், எங்க சகோதரிகள், இளைஞர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் ஆராதிக்க வருகிறதுக்கு யாரெல்லாம் வரணும்? இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வரணும். ஆராதனைக்கு இதெல்லாம் வரணும். இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வரணும். எது ஆடு மாடெல்லாம் கூட்டு வந்தா சர்ச்சில் கொண்டு வந்து எப்படி விடுறது? அதானே, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வந்து ஒருவேளை வெளியில கட்டிட்டு உள்ள வரணுமா? தோத்துரும். யாரோட வரணுமா? மறுபடியும் வாசிப்போம். நீங்கள் ஒன்னு இளைஞரோடும், வீட்டில் இளைஞர்கள் இருக்காங்களா, பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வரணும் ஆராதனைக்கு. அடுத்து வீட்டில் வயசானவங்க கை கால் தள்ளாட்டின கேஸ் கிடக்காதுகள்லாம் தள்ளிட்டு வரணும். அடுத்து எங்க பசங்களோடும், எங்க பொம்பளை பிள்ளைகளோடும். இங்க தான் நம்ம ஆளுகளுக்கு உதைக்குது. ஏற்கனவே நாங்கள் பாஸ்டருக்கு தெரியப்படாதுன்னு தான் வீட்டுக்கு பின்பக்கம் நாங்கள் ஒளிச்சு கட்டி மறைச்சி வளர்த்திக்கிட்டு இருக்கோம். பாஸ்டருக்கு தெரியாமல் நம்ம நிறைய விஷயம் செய்வோம் தெரியுமா? அந்த ஆளுக்கு தெரிய வேண்டாம், அவருக்கு. ஆமாம், நிறைய விஷயம். ஒரு பிரச்சனை வந்தால் கூட பாஸ்டருக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிற மக்கள் உண்டு. அப்புறம் பாஸ்டர்னா எதுக்கு இருக்கிறாரு? எதுக்குமா இருக்கார் பாஸ்டர்? சும்மா நானா தூக்க போகிறேன், சும்மா அவர் எடுக்க போகிறாரு. நீங்கள் என்ன பாஸ்டர்கிட்ட வைக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சொன்னதுதான் என்கிட்ட, கேட்டது அவர்ல. இளைப்பாறுதல் என்ன பாஸ்டரா தராரு? கர்த்தர்ல தராரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், ஆமா, வந்து பாஸ்டர்ட்ட சொல்லும் போது அது பாஸ்டர்ட்ட வைக்கிற பாரம் இல்லை, அது கர்த்தரிடத்துல வைக்கிறது. உங்களுக்கு இளைப்பாறுதல கர்த்தர் தருவார். பாஸ்டருக்கு வேலை ஆண்டவரே பாரம்னு அவர்கிட்ட சொல்றது தான் வேலை, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். அதுக்காக விசுவாசி பாரத்தை தலையில் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாச்சு? விசுவாசிகள் ரொம்ப போராட்டத்தில் இருக்காங்க. விசுவாசி போராட்டத்தில் இருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்போ என்ன பண்ணணும்? கர்த்தர்ட்ட ஜெபிக்கணும். பாஸ்டருக்கு வேலை என்ன செய்யணும்? எபிரேயர்ல அப்படி தானே எழுதியிருக்கு. 13 17வது வசனம் எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஊழியக்காரன் வேலை என்ன? நடத்துகிறவர்கள், உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறார்கள். ஆமா, துக்கத்தோட அல்ல. அல்லேலூயா. போதும் போதும் போதும், அப்படி செய்தால் அது நல்லா இருக்காது. தோத்திரம். என்ன கவனிங்க, ஆடுகளோடும் மாடுகளோடும் கூட நாங்க என்ன செய்யணும் ஆராதனைக்கு? ஆமா, இப்பதான் ஒரு கேள்வி. இங்க ஆடு மாடுன்னு சொல்றது என்ன தெரியுமா? துதியும் ஆராதனையும் நன்றி நிறைந்த இருதயத்தோட. அல்லேலூயா. ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். யோபு கஷ்டப்பட்டது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். யோபுனுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியும். யோபு அவனுடைய வாழ்க்கையில் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிசாசு முதல்ல எங்க கை வச்சான் தெரியுமா? அவனுடைய மிருக ஜீவன்களில் கை வச்சான். ஏன் தெரியுமா? தான் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தா, தன் பிள்ளைகளிடத்தில் ஒரு பிரச்சனை வந்தா, முதல்ல அந்த யோபுக்கு ஒரு கெட்ட பழக்கம். ஏன்னா இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அது கெட்ட பழக்கம், நல்ல தேவ பிள்ளைகளுக்கு அது நல்ல பழக்கம். யோபுகிட்ட இருந்த பழக்கம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை, உடனே ஒரு ஆட்டப்படி, ஒரு மாட்டப்படி, ஒரு பலிபீடத்தில் கொண்டு வந்து பலிய போடு, பலிய. நம்ம அப்படியா? நம்ம உடனே போலீஸுக்கும் வக்கீலுக்கும் ஓடுவோம். உடனே டாக்டரை கூப்பிடு. நமக்கு பிரச்சனை வந்தால் முதல்ல யார்? நமக்கு தான் ஏகப்பட்ட டாக்டர் நம்பர் கையில் இருக்கே. உடனே நம்ம யாரை கூப்பிட்டுருவோம்? யாரை கூப்பிடணும் சொல்லுங்க? யாரை கூப்பிடணும்? எந்த ஒரு காரியத்தையும் முதல்ல யாருக்கு தெரியப்படுத்தணும்? யாருக்கு ஃபோன் போடணும்? ஃபோன் நம்பர் தெரியுமா? எரேமியா 33:3 எடுத்து வாசிங்க. ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. ஆமாங்க, வாசிங்க. 333. நீ என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ இதுவரைக்கும் அறியலையே அந்த அறியாததையும் உங்க மண்டைக்கே உரைக்க. ஐயோ, இது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீ இல்லையா? அந்த அளவுக்கு எட்டாததும் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உனக்கு. அல்லேலூயா. இந்த போன் நம்பர்ல கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கதறுங்க, அவரை நோக்கி கெஞ்சுங்க. கர்த்தரிடத்துல பதில் நிச்சயமாய் வரும். யோபுக்கு ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சி பலி கொடுத்து ஜெயம் எடுத்துருவான். இதை பார்த்தான் பிசாசு. இவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே ஆராதனை, உடனே சர்ச்சுக்கு போயிடுறது, உடனே அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறது, ஃபாஸ்டிங் போடுறது, துதிக்கிறது, மகிமைப்படுத்துறது. இவனை இப்படி விட்டா சரிப்பட்டு வராது. இந்த ஆட்டையும் மாட்டையும் முதல்ல சொல்லி முடிக்கணும். இந்த மிருக ஜீவன்களை கை வச்சாதான் அடுத்து இவன் மேலே கை வைக்க முடியும். அதனால தான் முதல்ல எங்க கை வச்சான்? ஆராதனையை முடக்கிட்டா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எங்க வேணாலும் கை வைக்க முடியும் பிசாசால. தேவ சமூகத்தில் இருந்து உங்களை துரத்தி விட்டு விட்டால் பிசாசால சீக்கிரம் என்ன வேணாலும் பண்ண முடியும். அதனால பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிளவை உண்டு பண்ணும்படி நமக்குள்ளே அக்கிரமத்தை கொண்டு வருகிறான். அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. கடவுளை நம்மையும் பிரித்து விட்டுட்டா. 4 மாடு கதை தெரியுமில்ல, சிங்கம் கதை. தோத்திரம். 4 மாடு ஒன்னா சேர்ந்து புல்லு மேஞ்சப்போ சிங்கத்தால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் 4 மாடையும் பிரித்து விட்டுட்டா ஈஸியாக அடித்து சாப்பிட முடிஞ்சிச்சல்ல. அதே மாதிரி தாங்க பிசாசு. தேவனை விட்டு உங்களை என்னையும் பிரித்து விட்டுட்டா அவனால் ஈஸியாக செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விட முடியும். அவன் கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன் என்று சொன்னான். அல்லேலூயா. நமக்கு ஜீவனை தருவதற்காய் வந்த இயேசு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நல்லா ஆராதிக்கிற மனசோட வரணும். உள்ள வரும்போதே தோத்திரம். எப்போ முடிப்பாரு, இன்னைக்காவது நேரத்தை விட்டுருவாரான்னு வரப்படாது. இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியும், நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு அவரை மகிமைப்படுத்த முடியும், அவருடைய பிரசன்னத்தை நான் எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியும், அவருடைய சத்தத்தை நான் இன்னைக்கு கேட்காம நான் இங்கிருந்து போயிடக்கூடாதே, அந்த ஆசையோடு வரணும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது பக்தன் தாவீது சொல்லுகிறார். என்ன சொன்னாரு? போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எப்படி இருந்தேன்? சர்ச்சுக்குன்னா சிலதுக்கெல்லாம் முகம் புளிக்கும். சர்ச்சுக்கா இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம்
ஆராதனைக்குன்னு சொன்ன முகம் மலரணும். ஆராதனைக்குன்னு சொன்ன உடனே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பயல்கிட்ட போய் கேட்டு பாருங்க. 5ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற 2ஆம் கிளாஸ் படிக்கிற பயல்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு விட்டுருவாங்களான்னு சொல்லி பாருங்க. அந்த பையன் எவ்வளவு துக்கப்படுவான்னு. நான் எங்கள் வீட்டுக்கு போகமாட்டேன் நான் சொல்லுவான். எப்படா பெல் அடிப்பாக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். 2 மணிக்கு பெல் அடித்தது தான் ஏன்னு பேக்கை தூக்கிக்கிட்டு கத்தி கையில் கிடச்சவனெல்லாம் தட்டி முட்டி தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆராதனைக்கு போகிறேன்னு சொல்லும்போது உள்ளம் துடிக்கணும். எப்போ எப்போ எப்போ. நம்ம தம்பி ஒருத்தன் சொன்னானா, இந்த பாஸ்டர் ஏன் திங்கக்கிழமை விட்டு வச்சாரு, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் லீவு போட்டிருக்காரு, எல்லா நாளும் மீட்டிங் வச்சிருக்காரு, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏன் விட்டு வச்சாரு. அவன் சும்மா கேட்டான். எல்லா நாளும் கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆராதனைன்னு சொன்ன உள்ளம் துடிக்கணும், ஆசைப்படணும், தாகிக்கணும், வாஞ்சிக்கணும். சிலருக்கு ஜபம்னா பிடிக்காது, பாட்டு பிடிக்கும். நான் நிறைய கன்வென்ஷனில் பேசியிருக்கேன், நிறைய கன்வென்ஷனில் பார்த்துருக்கேன். பாட்டும் அந்த முதல்ல இப்போல்லாம் கன்வென்ஷன் மாதிரியே இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ 3 பாட்டை பாடி அப்படியே ஏதோ அப்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் அப்படி போயிடுது. இப்போ அதுதான் பிடிக்குது மக்களுக்கு. புரியுது உங்களுக்கு? இப்படி அதில் வேறு இப்படி வேறு ஆடணும், இப்படி நின்றுட்டு அப்படியே இந்த கீ கொடுத்த பொம்மை மாதிரி யூனிஃபார்ம் போடணும், அந்த யூனிஃபார்மில் நின்றுக்கிட்டு அப்புறம் துள்ளணும், இப்படி துள்ளணும். எங்கள் ஊரில் அம்மன் கோயிலில் சாமி வந்தால் தான் இப்படி துள்ளுவான். இப்போ உங்கள் ஊர்லேயும் அம்மன் கோயிலில் இப்படி தான் ஆடுவாங்களா? இப்போ கிறிஸ்தவ சபைக்குள்ளேயும் அல்லேலூயா ஹோ 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 ஹோ. நேத்து ஒரு பாட்டு பார்த்தேன். Come on, இயேசு வழியை அடைத்தால் அது நின்னுட்டு சொல்லுது, come on come on. அது பாட்டு பாடிக்கிட்டே கேக்குது, அது பாட்டு பாடிக்கிட்டே கேக்குது. நீங்களெல்லாம் நிக்குவான்னு நான் இங்க இருந்துட்டு சொன்னேன், முதல்ல நீ நில்லு. எந்த கூட நிக்காம ஒண்ணு, அவளை நிக்கல, அவளை துள்ளிட்டு தான் இருக்கிறான். ஆனா அங்க பார்த்து கேட்கறான், எந்த கூட நிக்காம முதல்ல நீ நெல்லு ஒரு இடத்துல. ஐயோ, அங்க சாமி ஆடுறதுக்கும் இங்க பாட்டை போட்டு ஆட்டம் போடுறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. கேட்டதுக்கு பேர் ஆவிக்குரிய ஆராதனை. இது ஆவிக்குரிய ஆராதனை. கன்வென்ஷன்ல பார்த்துருக்கேன் அந்த பாட்டு நடக்கிற வரைக்கும். ஏன்னா அப்பெல்லாம் 4-5 ஒரு எப்படி ஒரு 8-10 பாட்டாவது ஃபர்ஸ்டே பாடிடுவாங்க. அத்தனை போயிட்டே இருக்கும். இந்த பாட்டு பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து நிற்கும். பாட்டு முடிஞ்சு எல்லாம் நமக்கு ஆராதிப்போம்னு சொன்னோன்னு அப்படியே மெதுவாக அவன் வேட்டியை தூக்கி பொடியை தட்டிக்கிட்டு கிளம்புவான். அதுக்கப்புறம் பிரசங்கம் நேரத்தில் ஒரு சில கூட்டம் அப்படியே வரும். ஆராதனைன்னு சொன்னால் சந்தோஷிக்கணும். ஆராதனை துள்றதும் கூத்தடிக்கிறதும் இல்லை. ஆராதனைங்கிறது பலி கொடுக்கிறது, பலி கொடுக்கிறது. ரோமருக்கு பவுல் எழுதுகிறா, என்ன ஆராதனைனா என்ன? 12:1 வாசிங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, இதுவே எதுங்க ஆராதனை? உங்களையே பலியாக கொடுக்கிறது ஆராதனை. கிடந்து தங்கு 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 தங்குன்னு ஆடி அந்த ஸ்டேஜில் இவன் தாளம் போட்டு ஒரு பக்கம் தமிழ் தமிங்க, இதுக கிடந்து துள்றதுல ஸ்டேஜில் கிடந்து தமிழ் தமிழ்னு. இதில் எது தாளம் எது துள்ளுதுன்னு ஒன்றும் கேட்க மாட்டீங்க. பரிசுத்தமாக ஆராதிக்கணும், பயபக்தியோடு ஆராதிக்கணும். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யாரோடலாம் போய் ஆராதிப்போம்? ஒன்று, எங்கள் வீட்டில் கிடக்கிற இளைஞர்கள். ஏன்னா இப்போ நிறைய இளைஞர்களுக்கு ஆராதனை வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், வசனம் வேண்டாம். சோத்திரம். இப்போ இளைஞர்கள்லாம் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள்லாம் இளைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தமிழில் சிலருக்கு அந்த ஞா வராது. அவங்க எல்லாம் இளைஞர் சொல்ல மாட்டாங்க, இளைஞர்னு வாங்க. ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் இளைஞ்சிக்கிட்டு தான் கிடக்கு. ஆராதனைக்கு இளைஞன் வரணும். உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் வீட்டில் கிடக்கக்கூடாது, ஆராதனைக்கு வரணும். அல்லையா சொல்லுங்க. ஆமாம்,
டியூஷனுக்கு போகணும் பாஸ்டர். +2 படிக்கிறாங்களோ, எக்ஸாம் நாளைக்கு வருது, எக்ஸாம் ஆகுது, பிக்ஸாம் ஆகுது, ஆராதனைக்கு வந்துட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு கர்த்தரை ஆராதிக்காம, கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காம, அவரை மகிமைப்படுத்தாம. படிப்பு முக்கியம், அதை விட முக்கியம் பரலோகம் முக்கியம். பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது கர்த்தர் வந்துட்டா சொல்லுங்க. பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது இயேசு வந்துட்டார், அந்த பிள்ளை வர வேண்டாம்? இல்லை, பரீட்சை முடிச்சுக்கிட்டு நான் எழுதி முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாளா? சொல்லுவேமா? சொல்லுவானா? எங்கள் அம்மா அப்பா என்னை பரீட்சை எழுதி அனுப்பியிருக்காங்க, நான் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு தான் வருகையில் வருவேன், நீர் வேண்டாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் சொன்னா கேட்பாரா? நிற்குமா? வருகை நமக்காக வெயிட் பண்ணாது. எப்ப வந்தாலும் போகிறதற்கு தேவ பிள்ளைகள் தயாரா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும், பரிசுத்தத்துக்குள்ள வளர்க்கணும், வசனத்துக்குள்ள வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம். எல்லாரும் போங்க. ஆனா போறது என்ன? நீங்க கூத்தடிக்க தானே போறீங்க. நீங்க போய் நல்லா கூத்தடிச்சிட்டு வாங்க, ஆராதிக்க மட்டும் கூடாது. சாத்தான் அதுல ரொம்ப கவனமா இருக்கிறான். உங்க ஆடும் உங்க மாடும் என்ன செய்ய வேண்டாம், கொண்டு போக வேண்டாம். ஆராதனை துதி மகிமைப்படுத்துகிற வேலையெல்லாம் அங்கே நடக்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் கூட்டமாக கூடி உட்காந்து நல்லா கதை அடிச்சுட்டு, நிறைய இடங்கள் இப்போ அதானே நடக்குது. வந்தோமா உட்காந்து குடும்ப கதை பேசணுமா, ஊர் கதையை பேசணுமா, உலக கதையை பேசணுமா? இது ஊர் உலக கதை பேசுகிற இடம் இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடமாட்டான், சுதந்திரமாய் ஆராதிக்க விடமாட்டான், வாழ்க்கையில் சுதந்திரமா முன்னேற விடமாட்டான். எடுத்து வாசிங்க 14ஆம் அதிகாரம் 14:5 8 வரைக்கும். சீக்கிரம் வாசிங்க. பின்தொடர்ந்தான், இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். அதுதான் எகிப்தியன். தேவ ஜனத்தை சுதந்திரமாய் போக விடுகிறதில்லை, ஆராதிக்க விடுகிறதில்லை, சுதந்திரமாய் இருக்க விடுகிறதும் இல்லை. அப்படியே நீங்க சுதந்திரமாய் இருக்க புறப்பட்டால் உங்களை பின்தொடர்கிறவனுக்கு பேர் தான் பார்வோன். அவனுடைய நோக்கம் எல்லாம் இவங்களை விட்டுறக்கூடாது, இவங்களை அடிமைகளாகவே என்ன செய்யணும், வச்சிருக்கணும், இவங்களை வேலைக்கு வச்சிருக்கணும், நமக்கு நம்ம ஆதாயத்துக்காக இவங்களை பயன்படுத்திக்கணும். அதான் பிசாசு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேன். அல்லேலூயா. உங்களை என்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிற தேவன் இந்த காலையில் இங்கே வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23வது வசனத்தை படிங்க. அங்கிருந்து புறப்பட்டு வந்தான், மேகம் தடையா நின்றுச்சு. இப்போ எல்லாரும் கடலை பிளந்த உடனே கடலுக்குள்ள ஓடி கடந்து எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அது இதுதான் அவனுடைய மண்டத்தனங்கிறது. சாத்தானுடைய அறிவில்லைங்கிறதே, சாத்தான மாதிரி முட்டாள் உலகத்தில் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். தண்ணியை கடந்து போகிறாங்களே, அவங்க போகிறாங்கன்னு பின்னால் நம்ம போகிறோமே, இது சரிப்பட்டு வருமானு கொஞ்சமாவது யோசித்தானா இந்த முட்டாள் மொத்தமாக இறங்கி உள்ளே வந்து பக்கு பக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு செத்துக்கிட்டான்ல. சொல்கிற புரியுதா? அவளுடைய நோக்கமெல்லாம் என்னடா, இவங்களை விட்டுறப்படாது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை பின்தொடர்கிற ஆவி வாழ்க்கை முழுவதும் தொடருமானா? இல்லைங்க, வாழ்க்கை முழுவதும் தொடராதுங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணுங்க, செங்கடலை கடந்துடணுங்க. ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இங்கே இருந்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்து செங்கடலை கடந்துருங்க. செங்கடல் ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். மேலே மேகம் வருதுங்க, மேலே என்னதுங்க, 2 சைடும் மேகத்தில் என்ன இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது. அப்போ இதுக்கு நடுவில் ஓடி போனால் நீங்கள் எதுக்குள்ள ஓடி போகிறீங்க? தண்ணிக்குள்ளே இறங்கி கரையாறுனா அதுக்கு பேர் ஞானஸ்நானமுங்க. ஸோ எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்டா செங்கடலை கடந்துடணும். ஆனால் எகிப்திலேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பணிவிடை இருக்குது, ஒரு வேலை இருக்குது.
எப்படி புறப்படணும்னு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இதில் நான் இந்த இடத்துல முடிக்க விரும்புகிறேன். மற்ற இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஆண்டவர் அனுமதிச்சா நான் அடுத்த பிரசங்கத்தில் பேசுகிறேன். எகிப்துக்குள்ளே இருந்து நீங்கள் புறப்படணும்னா உங்களை புறப்பட பண்ணுகிறவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு கட்டளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, சாயங்காலத்தில் 1 வயசுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கணும். அதுவும் ஆண்குட்டியாக இருக்கணும். அது பழுதற்றதாக இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். அதோட ரத்தத்தை எடுக்கணும். அந்த ரத்தத்தை எடுத்து வாசலில் தெளிக்கணும். அப்படி தெளிச்சுட்டா அங்கே வருகிற சங்கார தூதம் உங்கள் வீட்டுக்குள்ள, யார் வீட்டில் இயேசுவின் ரத்தம் உண்டோ அங்கே சங்கார தூதம் வருவதில்லை. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படுகிற அனுபவம் யாருக்கு வாழ்க்கையிலாம் இருக்கோ அவர்களுடைய வாழ்க்கையில சங்கார தூதன் வருவது இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் போராட்டத்துக்கு மேலே போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பிசாசு விட மாட்டேங்கிறான், சூறையாடுகிறான். ரத்தத்தில் கழுவப்படும். யாருடைய ரத்தத்தில்? இயேசுவினுடைய ரத்தத்தினால கழுவப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டே ஆகணும். அதுக்காகவே அவர் என்ன செய்தார்? நமக்காக அடிக்கப்பட்டார். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வசனம் இருக்கு, படிக்க பார்க்கலாம். சாரி 2:15. எபிரேயர் 2:15. எபிரேயர் 2:15. அடிமைத்தனத்துக்குள்ள கிடந்தவர்கள் எல்லாம் விடுதலை ஆக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். தன்னையே ஒப்பு கொடுத்தார். ரத்தம் முழுவதையும் சிந்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி ஆனார் தெரியுமா? நீங்க இனியும் எகிப்துக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக, இனியும் நீங்க பார்வோனுக்கு கீழே இருக்கக்கூடாது என்பதற்காக, இனி உங்களை பார்வோன் ஆளுகை செய்யக்கூடாது, பிசாசு உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, தரித்திரமும் வறுமையும் போராட்டமும் பிரச்சனையும் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது என்றால் உங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் பாவின்னு முதல்ல ஒத்துக்கொள்ளணும். அதுக்கு அறிக்கை பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு அறிக்கை பண்ணி மனம் திரும்பணும். இனி பாவத்துக்கு பக்கம் திரும்பாம நீங்க மனம் திரும்பினால் இயேசுவின் ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டால், ஆமீன், எகிப்தை விட்டு புறப்பட்டணும். ரட்சிக்கப்பட்டவன் அதுக்கப்புறம் எகிப்துக்குள்ள இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை, குறிப்பா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவப்பிள்ளை எங்க இருக்கக்கூடாது? எகிப்தில் இருக்கக்கூடாது. கிளம்பிடணும். கிளம்பி எங்கே வந்துடணும்? செங்கடலுக்கு வந்துடணும். செங்கடலை வந்து என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் எடுத்து கரையாறணும். ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கவே கூடாது. ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள வழிநடத்தாத இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை ஞானஸ்நானத்துக்குள்ள வழிநடத்தினா அதுக்கப்புறம் நீங்க திரும்பி என்ன பண்ணக்கூடாது? அங்க திரும்பி பார்க்கப்படாது. நீங்க கிளம்பி எங்க வந்துடணும்? கர்த்தர் உங்களை அழைத்த பரமதேசத்துக்காய் வனாந்தரத்துக்குள்ள வந்துடணும். ஐயோ, வனாந்தரமா? வனாந்தரத்தில் தேவனுடைய கரத்தை காண்பீர்கள். வனாந்தரத்தில் அவருடைய நடத்துதலை காண்பீர்கள். வனாந்தரத்தில் அவருடைய வழிநடத்துதல் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அவருடைய மேகஸ்தம்பம் காவலாயிருக்கும். அக்கினிஸ்தம்பம் உங்களுக்கு வெளிச்சமாயிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று, எகிப்தை விடணும். அதை விடுறதுக்கு முன்னால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவப்படணும். ரெண்டாவது, ஞானஸ்நானத்தினாலே செங்கடலை நீங்கள் கடக்கணும். நீங்கள் செங்கடலை கடக்கும்போது உங்கள் பின்னாடியே பிசாசு வருவான். ஐயோ, ஞானஸ்நானம் எடுத்தாலும் வருவான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த தண்ணியிலேயே அவன் முங்கிடுவான். அல்லேலூயா. அவனை எங்கே முங்க வைக்கணுமோ அங்கே முங்க வைக்க தேவனால முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை தண்ணி குடிக்க வச்சவனை தண்ணி குடிக்க வைக்க தேவனால முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் தண்ணியில் போட்டு அந்த பிள்ளைகள்லாம் தண்ணி குடிச்சு சாகிறத பார்த்து சந்தோஷப்பட்டவங்க தான் இவங்களை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? இப்போ செங்கடலுக்குள்ள இறக்கி இவங்க தண்ணி குடிச்சிட்டு பக் பக்குன்னு சொல்லவும் இவங்கெல்லாம் கரையில் நின்றுட்டு நல்லா குடிக்கிறாங்க. இவ்வளோ வருஷம் குடிக்காத தண்ணி இன்னைக்கு சேர்த்து குடிக்கிறான். மொத்தமாக சேர்ந்து குடிக்கட்டும்னு விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளே போட்டு சொல்லி முடிச்சிட்டார். சொல்கிற புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுக்கு எனக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அங்கே சாயங்காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்து கொண்டு புறப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கிறவர்கள் மறுநாள் காலையில் விடியும் போது புறப்பட்டு விடுகிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? பஸ்காவை புசிக்கிற வரைக்கும் தாங்க உங்களுக்கு அங்கே ஸ்டே. பஸ்காவை புசிச்சா விடியும் போது நமக்கு ஒரு விடியல் வந்திருக்கிறது.
ஆமீன். உலகம் அந்தகாரத்தின் பிடியில் இருக்கிறது, இருளின் அதிகாரத்தில் இருக்கிறது. இருள் விலகி விடியப் போகிறது. ஒரு விடியல் வரப்போகிறது. விடியலின் நாயகனாய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவரோடு கூட போகும்படிக்கு ஆமீன் இந்த பஸ்காவில் பங்கெடுக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நமக்காய் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியினுடைய சரீரத்திலும் நமக்கு பங்கு வேணும். என்னை புசிக்கிறவன் ஆமீன் நித்திய ஜீவனை பெறுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எல்லாம் கண்களை மூடுவோமா ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என்னை ஆண்டு கொண்டிருந்த பார்வோன் இனி என்னை ஆளக்கூடாது. நான் இனி பார்வோனுக்கு அடிமை அல்ல. ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இனியும் நான் பார்வோனுக்கு அடிமையாக இருக்க விரும்பலை. நான் இந்த உலகத்தை பார்த்து, ஊரை பார்த்து, ஜாதியை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, ஜனத்தை பார்த்து, அவனையும் இவனையும் பார்த்து வாழ்க்கையில் நொந்து 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 நான் பட்டதெல்லாம் போதும். மனிதனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரும். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நான் இன்னைக்கு கர்த்தரை நம்பி இறங்க போகிறேன். நான் இயேசுக்கு என் வாழ்க்கையை தரப்போகிறேன். நான் ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளையாக மாறப்போகிறேன். இனி நான் பார்வனுக்கு அடிமை அல்ல, இனி நான் தேவனுக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து ஞானஸ்நானம் எடுக்காதவங்க கையை தூக்கி ஆண்டவருக்காக நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீங்கள் அடிமை அல்ல, இனி நீங்கள் அடிமை அல்ல. கர்த்தர் உங்களை சுதந்திர வழியாய் மாற்றப் போகிறார். ஆமென். ஞானஸ்நானத்தின் வழியாய் நீங்கள் கடக்க போகிற செங்கடல் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள, ஒரு புதிய வழிக்குள்ள, ஒரு புதிய ஜீவனுக்குள்ள வழிநடத்த போகிறது. அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை ஒருத்தன பிரதர் அப்படி எழுப்பி நில்லுங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த சகோதரனுக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி இவருக்கு ஜெபம் பண்ணிடுவோம். கர்த்தர் இவருடைய வாழ்க்கையில இவரை தொடருகிற, இவரை அடிமைப்படுத்துகிற அந்த பார்வோனுடைய அதிகாரத்தை இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உடைத்தறிவாராக. இந்த பார்வோனுடைய வல்லமை ஒழியட்டும். அவர் இனி அடிமையா அல்ல, சுதந்திர வழியாய் மாறட்டும். ஆமென். நித்திய ஜீவனுக்கு எதுவாய் கர்த்தர் எப்ப வந்தால் அவரோடு கூட அந்த தேசத்தில் பிரவேசிக்க ஆமென் அவரை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படி தேவ கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஆமென் ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு சகோதரனை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு ஞானஸ்நானத்துக்காக ஒப்பு கொடுத்து இந்த மகனை கர்த்தருடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மகனை ஆசீர்வதியோம். ஆமென். தகப்பனே, இந்த உலகம் எங்களுக்கு ஏதுவானது அல்ல, இந்த உலகம் எங்களுக்கு ஆமென் அனுகூலமானது அல்ல என்று புரிந்து கொண்டு ஆமென் இந்த உலகம் இன்னைக்கு எங்களுக்கு வேணாம், இயேசு போதும் என்று இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிற ஆமென் இரத்தத்தால் கழுவப்படும்படி தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த மகனுடைய எல்லா பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, உமக்கு சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆமென். செங்கடலை கடந்து தண்ணீர் முழுக்கினால் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு ஆமென் ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாளனுக்கு தயாராய் ஆயத்தப்படும் பிள்ளையை நீர் அனுக்கிரகையும் ஆசீர்வதியும். குடும்ப ஜீவிதத்தில் அற்புதங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். சமாதான கிறிஸ்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருங்க பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென். இன்னைக்கு நம்ம கேட்ட வசனத்தின்படி ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருக்கிறார். நம்முடைய யாத்திரை முடங்கிடக்கூடாது. ஒரு இடத்துல திரும்பி பார்த்துறாதீங்க. தொடர்ந்து கர்த்தர் நம்ம நடத்தும்படி ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதியும் கிருபையில் மறைத்துக்கொள். கேட்கப்பட்ட வசனத்தின்படி வாழ உதவி செய். மகிமையாக நீர் எடுத்துக்கொள். இயேசுவின் மூலமாய் எல்லாரையும் தாழ்த்தி